டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பரான பாரம்பரியமான ஸ்நாக்ஸ் ஒன்று செய்ய போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழை இலை கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இந்த கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் வாய்க்கு ருசியான வாழை இலை கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். அந்த வாழை இலை கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மாவு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வட்டமான பாத்திரத்தை எடுத்துகிட்டு இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய மாவு பார்த்தீங்கன்னா கேப்ப மாவு, அதாவது ராகி மாவு தான் எடுத்திருக்கோம். கடையில் வாங்குகிற அந்த பாக்கெட் மாவு தான். இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய அளவு பார்த்தீங்கன்னா 2 கப் எடுக்க போகிறோம். 2 கப்பு ராகி மாவு சேர்த்தாச்சு. இது இடையில 300 கிராம் இருக்கும் வெயிட்டில். இப்போ சேர்த்துட்டு 2 பிஞ்ச் அளவு தூள் உப்பு அதை நம்ம இந்த மாவில் சேர்த்துட்டு இப்போ நம்ம உப்பை போட்டு மாவில் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம கலந்தாச்சு. கலந்துட்டு இங்கே நம்ம ஒரு 1/2 லிட்டர் தண்ணி நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கோம். நல்லா சூடு பண்ணி வச்சுருக்க தண்ணியை தான் நம்ம இதில் ஊற்றி பிசைய போகிறோம். இப்போ இதில் ஒரு 150 ml சேர்த்துருக்கேன். சுடு தண்ணி தான் ஊற்றணும். சுடு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அந்த தண்ணியில் இந்த மாவை பிரட்டி கொடுங்க. இந்த மாதிரி கரண்டி இல்லைன்னா ஸ்பூன் வச்சுட்டு பிரட்டி கொடுங்க. நம்ம தேவையை தக்கனது தண்ணி சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா அளவு தான் சுட வச்சுருக்கோம். இப்போ ஒரு 100 ml சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாவை பூரா நல்லா இதில் கலந்து கொடுங்க. கை போட்டு பிசைகிற அளவுக்கு சூடு குறைஞ்ச உடனே நம்ம இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம மாவுக்கு கிட்டத்தட்ட நமக்கு 300 ml அந்த வெந்நில போட்டு நம்ம பிசைஞ்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிறணும். சூடான வெந்நீர் ஊற்றி தான் பிசையணும். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு உருட்டியாச்சு. உருட்டிட்டு மாவு பிசைஞ்ச பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். லேசாக விரல் வச்சோடனே நல்லா பதியணும். இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்பையும் ரஃப்பாக இருந்துச்சுன்னா நமக்கு அப்புறம் தேய்ச்சி பண்ணும்போது கொஞ்சம் விரிசல் கொடுக்கும். அதனால் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை நல்லா ஒரு காயாத அளவுக்கு துணி இல்லைனா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியேவும் நல்லா ஊறட்டும் ஊறி வரட்டும். இப்போ நம்ம மாவு ராகி மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. அது ஊறிக்கிட்டு இருக்கு. அதுக்கு இடையில நம்ம ஒரு பூரணம் தயார் பண்ணோம். இனிப்பு பண்ணோம். அந்த இனிப்பு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரை எடுத்துகிட்டு பெருசாக எடுத்துகிட்டு ஒரு 1/2 கப்பு பொரிகடலை, உடச்ச கடலை 1/2 கப்பு உள்ளே சேர்த்துருங்க. 100 கிராம் இருக்கும் வெயிட்டில். இந்த பொரிகடலையோடு சேர்த்து ஒரு 2 பிஞ்சு மட்டும் உப்பை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம பொரிகடலையை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம். பவுடரை அரைச்சிட்டு இதுக்கு அடுத்து இது மேலேயும் ஏலக்காய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, தேங்காய் துருவல் மெஷர்மெண்ட்டில் 2 கப்பு, அதாவது ஒரு பெரிய தேங்காய் எடுத்து நம்ம இந்த மாதிரி பூ மாதிரி துருவி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ தேங்காய் துருவலை போட்டு இதோட சேர்த்து நாட்டு சர்க்கரை ஒரு 200 கிராமு மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு. இந்த இடத்துல நீங்கள் வெள்ளை வேணாலும் சேர்த்துக்கலாம், நாட்டு சக்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். எடை 200 கிராமு, கப்பில் மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு. இப்போ இதையும் சேர்த்து நம்ம மிக்சி ஜார்லேயும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பூரணம் ரெடி ஆயிடுச்சு. அதாவது நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் விட்டு மிக்சி ஜாரில் அடித்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன்கிட்ட கலந்து விட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதை இப்போ தனியாக ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி கெட்டியாகி வரும். அந்த தேங்காய் துருவலில் இருக்க ஈரம், நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம்ல, அதெல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு சூப்பரான பூரணம் தயாராகிடுச்சு. இப்போ தான் நம்ம வாய்க்கு ருசியான வாழை இலை கொழுக்கட்டை செய்கிறதுக்கு வாழை இலை ரெடி பண்ணணும். இந்த மாதிரி நல்லா இலசான உள்ள இலையை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம அதில் மடிக்கிறதுக்கு தகுந்தாப்புல இலையை கிழிக்கணும். இந்த மாதிரி கிழிச்சிக்கலாம் ஈஸியாக. அவ்வளோதான். நம்ம சைஸுக்கு தக்கன எந்த அளவுக்கு சைஸ் வைக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம சைஸாக இலையை கிழிச்சிக்கலாம். வாழை இலையை இந்த மாதிரி சின்னதாக கிழிச்சு ரெடியாக எடுத்து வச்சுட்டு எண்ணெய் நல்லெண்ணெயை லேசாக அந்த வாழை இலையில் தடவிக்கோங்க. இந்த மாதிரி லேசாக தடவிக்கிட்டு அதேமாதிரி கையிலையும் கொஞ்சம் இருக்கட்டும், விரல்லையும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கட்டும். இப்போ நம்ம இங்கே கேப்ப மாவு நல்லா ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சுருக்கையில் சின்னதாக இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இந்த வாழை இலையில் இப்படி மையத்தில் வச்சுக்கோங்க. நடுப்பகுதியில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி விரல்கிட்டையே நல்லா ரவுண்ட் பண்ணுங்க. ரொம்ப திக்காக இருக்க வேண்டாம், அதேமாதிரி ரொம்ப நைஸாக தட்டிட வேண்டாம். நல்ல இந்த அளவுக்கு விரல்கிட்டையே நல்லா அகாலமாக தட்டிடுங்க. திக்னஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கணும். இந்த அளவுக்கு தான் திக்னஸ் இருக்கணும். இப்போ நல்லா தட்டி முடித்த உடனே இப்போ நம்ம ஏற்கனவே பூரணம் ரெடியாக வச்சுருக்கோம்ல, அதிலிருந்து இப்போ பூரணம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 1 ஸ்பூனு எடுத்து நிறைய எடுத்து அந்த நடுப்பகுதியில் வச்சுருங்க. இப்படி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நீட்டு வாக்கில் வைங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த கார்னர் பகுதியை எடுத்து இப்படி மடித்து விடுங்க. மடித்து விட்டு அப்படியே எடுத்து ரோல் பண்ணிடுங்க. இப்போ நல்லா அந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து இப்படி வச்சு
இப்போ நம்ம வாழை இலையிலே இதை ரோல் பண்ணிடணும். அவ்வளோதான், இப்படியே ரோல் பண்ணிடுங்க. ரோல் பண்ணி வச்சு அப்படியே வச்சுருங்க. அப்படியே இந்த மாதிரி தட்டில் தனியாக வச்சுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரியே எடுத்து தனியாக தட்டில் இப்படியே வச்சுருங்க. வேறு எதுவும் கட்ட வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். இப்போ நம்ம கேப்பாவை எடுத்து நல்லா தட்டி பூரணை வச்சு நல்லா உருட்டி சுருட்டி வச்சாச்சு. இது போல் வச்சுட்டு இதை அடுத்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே இட்லி கொப்பரை, எப்பயும் போல் நம்ம இட்லி கொப்பரை தான், இதில் அடித்தட்டு தான் வச்சுருக்கோம். அந்த அடித்தட்டில் இப்போ நம்ம தண்ணி தேவையான அளவு ஊற்றி தண்ணி கொதித்து நல்லா ஆவி வந்துருச்சு. ஆவி வந்தோடனே நம்ம இப்போ செய்து வச்சுருக்கக்கூடிய அந்த வாழையில் இருக்கக்கூடியதை அப்படியே எடுத்து நம்ம உள்ளே அடிக்கிடலாம். இது போல் அடிக்கிருங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம இது போல் அடுக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ரெடியாக 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 1/4 மணி நேரம் ஆன உடனே இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சு நம்ம ஆற வச்சுக்கலாம். அருமையாக தயாராகிருக்கு. பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள அந்த பூரணம் நல்லா சூப்பராக அந்த இனிப்பு ரெடியாக இருக்குது. வெளியில் அந்த மாவு நல்லா அருமையாக வெந்திருக்கு. அந்த ராகி மாவு நல்லா வெந்து அந்த பூரணத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதே போல் ஒரு ராகி மாவு வச்சு சூப்பரான ஒரு இனிப்பு கொழுக்கட்டையை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.